நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம தனா இருக்காங்கல்ல, தனா வந்து ரகுராமுக்கு ஆப்போசிட்டா வந்து பஞ்சாயத்துல வந்து ஒரு அதிரடியா ஒரு முடிவு எடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ரகுராம், சிவராம் 2 பேருமே வந்து பஞ்சாயத்து கிளம்புற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எதுக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ரகுராம் கேட்டவொடனே, தெரியலண்ணே ஊர் பெரியவங்கலாம் வந்து புவனேஸ்வரி ஏதோ வந்து பிராது குடுத்துருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அர்ஜென்ட்டா வர சொன்னாங்கண்ணே அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு அவருக்கு வந்து கண்டிப்பா இந்த வந்து கதிர் விஷயத்த பத்தி தான் ஏதோ வந்து பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கா. சரி வா போவோம்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே போறாங்க. இங்கிட்டு பார்த்தா தனம் பார்த்துடுறாங்க. என்ன கதிர வச்சுக்கிட்டு ஏதோ பஞ்சாயத்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு போய்க்கிட்டு இருக்காங்களே! என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து பஞ்சாயத்துக்கு போயிடுறாங்க. பஞ்சாயத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து புவனேஸ்வரி அவங்க அண்ணன் லிங்கம் எல்லாம் பிளான் போட்டிருக்காங்க. எப்படியா இந்த பஞ்சாயத்துல வந்து அந்த கதிர வந்து இந்த வீட்டுக்கும், அதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்து இவங்க பிரிச்சிடணும். பிரிச்சா தான் வந்து நம்ம வந்து கார்த்திய வந்து அடுத்து ஏதாவது நம்ம மாப்பிள்ளையாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ரகுராம், சிவராம் 2 பேர் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. போன உடனேயுமே வந்து வாங்கய்யா உட்காருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை இருக்கட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்கிறாரு. ஐயா உங்கள் மேலே தான் ஏன் பிராது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன பிராது அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை உங்கள் வீட்டு பையன் தான் அவங்க வீட்டு பையனை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க பிராது கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஊருக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து புவனேஸ்வரி அதுக்கடுத்து லிங்கம்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி ஆகும் உங்கள் வீட்டு பையன்னு சொல்ல என்ன அர்த்தம் உங்கள் வீட்டில் அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு லிங்கம். எங்கள் வீட்டில் இருந்தால் அவன் வந்து எங்கள் வீட்டு பையனா நாங்கள் வாடகை கூட எங்கள் வீட்டில் யாராவது வைக்கலாம், அதுக்காக வந்து எங்களுக்கு சொந்தக்கார ஆயிட முடியுமா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ரகுராம் இங்கே பாருங்க சும்மா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அது யார் கதிர் யார் உனக்கு வந்து மாப்பிள்ளை உங்களோட பொண்ணுக்கு வந்து புருஷன். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டு பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஊர்க்காரங்க என்ன ஏமாளியா ஏமாத்துறதுக்கு? எல்லாருமே வந்து இங்கே நல்லபடியாக மூளையோட தான் இருக்காங்க சரியா? நீங்கள் தான் என்னமோ அறிவு இருக்கிற மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்காதீங்க. இவங்களே வந்து வீட்டில் வந்து மாப்பிள்ளையை வச்சுருப்பாங்களாம், அவனை வச்சு எங்கள் வீட்டு பையனை கொலை பண்ண சொல்லுவாங்களாம். இப்போ வந்து அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனேயுமே வந்து ரகுராமுக்கு வந்து கோபமாயிடுது. இங்கே பாரு புவனேஸ்வரி, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கும் அவனுக்குமே எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்காத. உன் பொண்ணுக்கும் அவளுக்கும் எப்படி சம்மந்தம் இல்லாமல் போகும்? அவன் கட்டின தாலி உன் பொண்ணு கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு சரியா? அப்படி இருக்கும்போது எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கோவப்படுத்துகிறாங்க. இப்போயே வந்து உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் வச்சே நான் நிரூபிக்கிறேன். இந்த கோயிலே வந்து அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து காயின் வெட்டி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அதிரடியாக முடிவு எடுக்காங்க. நீ வெட்டி போடலாம், ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே வந்து உன் பேச்செல்லாம் இப்போ மதிக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க தான் வந்து உனக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க எல்லா விஷயத்துலையும். நீ சொன்னால் மட்டும் சரியாயிருமா? அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சொன்னால் தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து உன் பொண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் சொல்கிறதான் என் பொண்ணு கேட்பா, தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு வேண்டாம்னா என் பொண்ணுக்கும் வேண்டாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து காயினெல்லாம் வெட்டி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம தனத்துக்கு வந்து இந்த விஷயம் வந்து போயிடுது. அதாவது கதிருக்கும் வந்து இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து கோயிலெல்லாம் காயின் வெட்டி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கு வந்து இந்த விஷயம் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. தனம் வந்து அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. கதிரை வந்து எந்த காரணத்தை கொண்டும் விடக்கூடாது, அவன் நமக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கான். இனி என்ன இருந்தாலும் கதிர் தான் என்னோடய புருஷன். அப்பாட்ட வந்து இதை சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக முடிவெடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.